அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறது. சுமார் 36 மாதங்கள் இருக்கும் இந்த சனி பகவான் 2017 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும், 2018 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இந்த காலங்கள் மட்டும் சுமார் 425 நாட்கள் சனி வக்ரமடையுது. இந்த சனிப்பெயர்ச்சி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியோட காலத்திலே பார்த்திங்கன்னா 2 தடவை குரு பயிற்சியும் 2 முறை ராகுகேது பயிற்சியும் வருது. எனவே இந்த சனிப்பெயர்ச்சியில் மிகுந்த சிரமங்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 36 மாதங்களும் நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை. ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி சஞ்சரிப்பது அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. இந்த அஷ்டமத்து சனி காலங்களில் உங்களுக்கு நன்மைகளும் சிரமங்களும் மாறி மாறி பலன்கள் ஏற்படும். கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். பொதுவாக உறவினர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், கருத்து வேறுபாடுகள் பல பிரச்சனைகளை தரலாம். எனவே உறவினர்களிடம் கவனமாக பேசவும். சிறிது காலம் விலகி இருப்பதும் நன்மையை தரும். கோர்ட்டு கேஸ் என வீண் அலைச்சல்கள் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது. தொழிலில் முன்னேற்றமின்றி விரக்தி ஏற்படும். வேலை பார்ப்பவர்களுக்கு பிடிக்காத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, இல்லை வேலை பார்க்கும் இடத்தில் திறமைக்கேற்ற ஊதியம் இல்லாத காரணத்தினால் மன உளைச்சலில் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உயரதிகாரிகளின் தொந்தரவுகள் இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கவனம் அதிகம் தேவை. உங்களுக்கு காலில் பாதிப்புகள் ஏற்படலாம். மருத்துவ செலவு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாகும். 2017 ஜூன் மாதத்தில் ஏற்படும் குரு பயிற்சியும் சனி வக்ரகாலங்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெருக்கடிகள் குறையும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மாறும். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் ஏற்படும் குரு பயிற்சி காலமும் ராகுகேது பயிற்சி பலன்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஏற்படும் நெருக்கடிகள் அந்த காலங்களில் குறையும். எனவே எதுவும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை 6 மாதம் தள்ளி போடுவது நன்மையை தரும். குரு ராகுகேது பயிற்சிக்கு பின்னர் கடன்கள் அடைப்படும், பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒத்துழைப்பும் நெருக்கமும், வீட்டில் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். குழந்தைகள் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. சிலருக்கு வீடு வாகன யோகம் உண்டு. திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பிறப்பு தள்ளி போனவர்களுக்கும் இந்த பயிற்சி காலத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியில் சிறிது காலங்கள் தள்ளி போடுவது மூலமாக நெருக்கடிகளை குறைக்கலாம். சனிப்பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் சிரமங்களை குறைக்க வாரந்தோறும் சனி பகவானுக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். மிருகசீரிடம் முதல் 2 பாதங்களுக்கு அஷ்டமத்து சனியும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்திற்கு 7ஆம் இடத்துல சனியும் பயிற்சி ஆகுது. உங்களுக்கு அஷ்டமத்து சனி காலத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் பிரச்சனைகளையோ நஷ்டத்தையோ சிக்கல்களையோ உண்டு பண்ணக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுடைய உறவினர் வழியிலோ சகோதர வழியிலோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மனவேதனை தரும் சம்பவங்கள் குடும்பத்தில் வரலாம். பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. சிலர் தங்கள் தாயின் உடல்நிலை அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. தாய் அல்லது மனைவிக்கு கர்ப்பப்பை அற்றுதல் அல்லது கண் ஆபரேஷன் என மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நேரிடும். ராகுகேது மற்றும் குரு பயிற்சி காலங்களில் தங்களுடைய பொருளாதார மாற்றங்கள் உண்டு மற்றும் மருத்துவ செலவு குறையும். உங்களுக்கு
அதிக மன உளைச்சலை தரும் காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையும். முறையான ஆன்மீக வழிபாடு பரிகாரங்களை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் செய்து கொள்வது உங்களுடைய நெருக்கடியிலிருந்து குறைக்க உதவும். மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் பொதுவாக உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த மனச்சிக்கல் மன உளைச்சல்களை குறைக்கும். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிம்மதியாக தொழில் புரிய முடியாத வகையில் நெருக்கடியில் ஏற்பட்டிருந்தது குறையும். பூர்வீக சொத்துக்கள் இல்லை பூர்வீக இடங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல முறையில் பொருளாதாரத்தில் மிக ஏற்றங்களையும் கொடுக்கும். உங்களுக்கு லாப நஷ்டங்கள் மாறி மாறி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். வேலை பார்க்கும் இடத்தில் வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை, நிம்மதி இல்லாமல் இருப்பது, இது நண்பர்கள் உதவியின் மூலமாக வேலை மாற்றத்தின் மூலம் நிம்மதி கிடைக்கும். சொந்த தொழில் புரிய நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அமையும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தடை ஏற்பட்டாலும் பொருளாதாரம் சிறப்பாகவே அமையும். மேலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மூலம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு புதிய நண்பர்கள் அல்லது பார்ட்னர்களுடைய உதவி கிடைக்கும். புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாகவே அமையும். முதல் 2 பாதத்தில் உள்ள மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டை அதிகப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க முடியும். அதிகமான பிரச்சனைகள் இருந்தால் உங்களது சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் காட்டி தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்களது இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலன்களை ஏற்படுத்தவும் பாதிப்புகளை குறைக்கவும் வழி செய்யும். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் மூலம் ஒரு பக்கம் பணவரவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும், மறுபுறம் மருத்துவ செலவுகளையும் பிரச்சனைகளையும் கலந்து கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும். சிலருக்கு உறவுகளில் பிரச்சனை சந்தித்தால் தொழிலில் பிரச்சனை இருக்காது. சிலருக்கு தொழிலில் பிரச்சனை இருந்தால் உறவுகளிடம் சுமூகமான உறவு இருக்காது. எனவே நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். முறையான பரிகாரங்கள் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளவும். வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை செய்வதில் நாட்டம் குறையும். திறமை வெளிப்பட போராடுவீர்கள். வேலையை விட்டுவிடலாமா என யோசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பின்னால் வரும் ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் முதல் 6 மாதங்களுக்கு மட்டுமே சிரமம் அதிகமாக இருக்கும். அதன் பின்னர் ஏற்படும் குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் நல்ல மனமகிழ்ச்சியையும் தரும். சிலர் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் என நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பிறந்த ஜாதத்தில் அதற்கான கிரகங்கள் இருந்தால் ஆரம்பிக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் இடமாற்றத்தை செய்யலாமா, இல்லை தொழில் நெருக்கடி தொழில் மன உளைச்சலால் அதிகமாக உள்ளதே என்ற கவலை அதிகமாகும். தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. பட் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் குரு பயிற்சி வரை பொறுமையுடன் இருப்பது நல்லது. 2017 வரும் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்களை தரும். தொழிலில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணும். தொழிலில் புதிய நபர்களின் தொடர்பு மூலம் ஒப்பந்தங்கள், புதிய திட்டங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய அளவில் இருக்கும். இதுவரையில் அதிக மருத்துவ செலவு செய்து வந்த நீங்கள் சிலருக்கு சனிப்பெயர்ச்சி மூலம் மருத்துவ செலவு குறையும். உறவினர்கள் வகையில் உங்களுக்கு அதிக செலவு ஏற்படலாம் அல்லது அவர்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். பணவரவு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டு. குழந்தைகள் வழியில் நன்மையும் படிப்பை பற்றிய கவலையும் உங்களுக்கு குறையும். வீட்டில் திருமணமாகாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இதுவரையில் இருந்த திருமண தடை விலகும். குழந்தை பேருக்கான சிலர் மருத்துவம் பார்க்க நேரிடும். பணவரவில் இருந்த நெருக்கடி குறைந்து நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். சனிப்பெயர்ச்சிக்கு தங்கள் காகத்திற்கு அன்னம் வைத்து வரவும் தொடர்ந்து துர்க்கைம்மன் வழிபாடு உங்களுடைய நெருக்கடிகளை குறைக்க உதவும். இந்த சனிப்பெயர்ச்சினால் அதிக சிரமங்களை ஏற்படுத்தும் ஜாதகர் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து பாதிப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.